வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள். நம்ம தினசரி வாழ்க்கையில முக்கியமான நாளா இடம் பிடிச்சிருக்கக்கூடிய உழைப்பாளர்கள் தினத்தான இன்னைக்கு, அதாவது மே 1ஆம் தேதி, உழைப்பாளர்கள் கிட்ட நேரடியா போய் சில கேள்விகளை கேட்டு அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். அவங்கள மீட் பண்ணலாம் வாங்க. முதல்ல உங்களுக்கு இனிய உழைப்பாளர்கள் தின பரவாயில்லண்ணா. இதுதான் நீங்க உழைக்கிற கை, உங்க கையை பிடிக்கலன்னா எப்படி சொல்லுங்க. இப்போ இந்த வேலைக்கு நீங்க எப்போ வந்தீங்க, எதனால வந்தீங்க, எத்தனை வருஷமா இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? 5 வருஷமா இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன். கொரோனா டைம்ல வேலை இல்லாத இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போ இந்த கம்பெனி தான் எங்களுக்கு வேலை கொடுத்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது பெருமையா நினைக்கிறோம் அந்த வேலை சேர்த்து. உழைப்பாளர் தின அன்னைக்கு உழைப்பாளர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உழைப்பு உண்மையா நேர்மையா இருந்தா அது உயர்த்தும். உழைப்பாளி உழைச்சின்னு இருக்குன்னு யாரும் சொல்லலையே. இப்போ நாங்களாம் 13 வயசில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு சின்ன ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சேன். இப்போது சொந்தமாக ஒர்க் ஷாப் வச்சு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துருக்கிறேன். அந்த உழைப்பை நம்ம நேசித்து அதை செய்யும் போது கண்டிப்பாக அதை உயர்த்தும். அதை நேசிக்காத செய்யாதபடினால தான் அவங்கள உயர்த்ததில்லை. இல்லை, அந்த உழைப்பை நம்மளை உயர்த்தும் போது நானும் இன்றைக்கி நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நல்லாவும் இருக்கிறேன், என் ஃபேமிலியும் நல்லா இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் இந்த உழைப்பாளர்கள் தினம் வருது, நீங்கள் அதை தனியாக நமக்காக ஒதுக்கப்பட்ட நாள் அப்படின்னு சந்தோஷமாக கொண்டாடுறீங்களா, இல்லை வருஷம் ஃபுல்லாக உழைப்பாளர் தினம் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வருஷம் ஃபுல்லாக உழைப்பாளி தினம் எல்லா உழைப்பாளியும் உழைச்சிட்டு தாம்மா இருப்பாங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்படலைன்னா, இப்போ நான் இந்த குப்பை எடுக்கலைன்னா இந்த இடம் நாத்தடிக்கும். தமிழ்நாட்டையே சரி, மொத்த உலகத்தையுமே சுத்தமாக வச்சுக்கிறது நீங்கள் தான். உங்களுக்கு தான் உண்மையிலே உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள். நாங்கள் வீட்டு வேலை தான் பார்க்குறோம், வேறு எந்த வேலையும் தெரியாது. வீட்டு வேலை செஞ்சு தான் நம்ம சோறு குழம்பு ஆக்கி சாப்பிட்றோம். ஒரு புருஷனை பார்க்குறோம், ஒரு குழந்தையை பார்க்குறோம், வாடகை கொடுக்குறோம், கரண்ட்டு பில் கட்டுறோம். எல்லாமே என்ன பண்ணுறது, கஷ்டத்து 25 வருஷமாக நான் வேலை செஞ்சுக்கின்னு தான் சாப்பிட்டுக்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அனுபவிச்சுன்னு தான் இருக்கிறேன். வேறு என்ன பண்ண முடியும்? எத்தனை வருஷமானா நீங்க உழைச்சிட்டு இருக்கீங்க? 25 வருஷமா வேலை செய்யறோமா. 750 ரூபாய் சம்பளமா. தொழிலாளர் தினம்னு வருது, ஒரு சந்தோஷம் இருக்குதா? இன்னைக்கு கூட ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு வந்தோமா ஓனரை. உழைப்பாளர் அன்னைக்கு கூட எங்களால சந்தோஷமா இருக்க முடியல, அப்புறம் எதுக்கு இந்த நாள் அந்த மாதிரி சொல்றீங்க? ஏன் சொல்றதுக்கான ரீசன், இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பிரஸ்? ஒரு சம்பளம் கேட்டா ஒரு நல்லதா நடக்கணுமா. 750 ரூபாய் கொடுத்து 25,000 ரூபாய் சம்பளத்தில் 12,000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு மீதி காசுல பசங்களை ஸ்கூல் படிக்க முடியுமா? என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. வரவெல்லாம் கொள்ளாச்சின்னு போறானுங்க. மற்ற நல்ல ஆள் வந்தால் தானே ஆட்சி நல்லா இருக்கும். ஒரு காமராஜ் மாரி வரணுமா. எத்தனை வருஷமாயா உழைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டிங், வாட்டர் ப்ரூஃப் பண்ணுறோம். கிட்ட ஒரு 30-35 வருஷமாக வேலை செய்கிறோம். இத்தனை வருஷமா உழைக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கை தரம் அப்படிப்படியா உயர்ந்திருக்கா, இல்லை உழைக்கிறவங்க உழைச்சிட்டே இருக்காங்களா? உழைக்கிறவங்க உழைச்சிட்டு தான் இருக்கோம். நாங்கள் எங்கே முன்னேற மாதிரி இல்லை, அதே சம்பளம் இப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ இருக்காங்க இல்லையா இளைஞர்கள், இவங்க உழைப்பாளர்களா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாம்? இந்த இளைஞர்கள்லாம் காலையிலே குடிச்சிட்டு வேலைக்கு வர மாட்டேறானுங்க. என்னோட வேலையை நினைச்சு நான் இதில் நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற விஷயம், என் வேலையில நான் இதை கஷ்டப்படுறேன்னு நினைக்கிற விஷயம். நான் கஷ்டப்பட்டு பசங்களெல்லாம் படிக்க வச்சுக்கிறேன். ஒரு பையன் இன்ஜினியராக இருக்கான், ஒரு பையன் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கான். நான் கூலி வேலை செஞ்சு காப்பாற்றிருக்கேன். நாங்கள் என்ன சொல்கிறதுமா, ஒரு 20 வயசுலேருந்து நான் உழைச்சின்னு தாங்கிறேன். இப்போ என்னால் முடியல, கை கால் வலி, அதனால என்னை நிறுத்திட்டாங்க. 60 வயசு ஆயிடுச்சு, 64 வயசு ஆயிடுச்சு. அதனால வீட்டில் தாம்மா இருக்கிறேன். இப்போ வீட்டு வேலை பார்க்குறதே பெண்கள் கிட்ட தான்மா இருக்கு. பெண்கள் தான் இப்போ உழைக்கிறோம், மற்றவங்கள வேலைக்கு அனுப்புகிறோம், உங்கள் குழந்தைங்கள வீட்டில் இருந்து வேலைக்கு அனுப்புறீங்க. அப்போ நீங்கள் தானே மிகப்பெரிய உழைப்பாளியாக அங்கே பார்க்கப்படுறீங்க. பெண்கள் தான் இருக்கிறதுலே உழைப்பாளி அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த உழைப்பாளர்கள் தினம் இன்னைக்கு கொண்டாடுறோம், இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் இப்படி ஒரு நாள் வரும்போது என்னவா நினைக்கிறீங்க? என்னம்மா நினைக்கிறோம்? And people here, they are not even educated. They have to go for this housework and like what to say, like secretary job, like that only they get painting. Nothing else what to do. In this area, I'm telling you.
உழைக்கிறவங்க உழைச்சின்னு தானேப்பா இருக்கணும். உழைப்பாளிங்க நம்ம மகளிருங்கன்றது உழைச்சினே தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே நம்ம பொம்பளைங்க உழைச்சி தான் நம்ம சாப்பிட்றோம். இனிமேலும் உழைச்சி தான் நம்ம சாப்பிடணும். நம்ம திறமையில நம்ம நிற்கணும். இப்போ நீங்க வந்து முதலாளியா ஆயிருக்கலாம், அதுக்கு முன்னாடி வந்து நீங்க உழைச்சிருக்கலாம், ஒரு உழைப்பாளியோட இடத்துல இருந்து வந்திருக்கலாம். அப்படி உழைச்சிட்டு இருக்க இப்போ உழைக்கிற எல்லா உழைப்பாளிகளுக்கும் உங்க சார்பா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க, எங்களுக்கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? எல்லா மக்களும் நல்லபடியாக உழைச்சி நல்லா சந்தோஷமா உழைச்சி சந்தோஷமா வாழணும், அவ்வளோதான். நல்லா இருக்கணும் எல்லாரும், அவ்வளோதான். இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும், இன்னும் நம்ம கண்ட்ரிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணணும், எக்கனாமி டெவலப் ஆகிறதுக்கு நம்மளால் அஸ் அன் இன்ஜினியர் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் யூஸ் திங்க். என்னோட கிட்ஸ்கிட்ட கூட நான் சொல்லுவேன், நீ ஃபியூச்சரில் ஒரு ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் ஆகி நீ ஒரு இது டிஃபென்ஸில் ஏதாவது ஒரு இனோவேட் ஆர் ஏதாவது இந்த மாதிரி ராக்கெட் கண்டுபிடிச்சு யூ ஹாவ் டு கான்ட்ரிபியூட் மோர் டு த கண்ட்ரி அப்படிம்பேன். அவன் வந்து என்னோட கூட பையன் சொல்லுவான், இப்போ தான் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், நீ ஏன் சயின்டிஸ்ட் ஆகுமா அப்படிமா. இல்லை, நான் இன்ஜினியர் ஆகிட்டேன், நீ ஃபியூச்சரில் சயின்டிஸ்ட் ஆக நம்ம வந்து வி ஹாவ் டு கான்ட்ரிபியூட் மேக்ஸ் டு த கண்ட்ரி ஆஸ் வெல் அஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லுவேன். அவன் சரிம்மா நீ சொல்கிறதுக்காக நான் சயின்டிஸ்ட் ஆகிறேன், ஆனால் எனக்கு இப்போல்லாம் என்ன நீ கம்பல் பண்ணக்கூடாது எதுவும் அப்படிமா. சரிப்பா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு. அவன் ஸ்கேட்டிங் பிடிக்கும்பா, சரி ஸ்கேட்டிங் சாம்பியன் ஆகு, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை, ஆனால் நீ என்ன பண்ணுறியோ அதை சின்சியராக பண்ணணும். சின்சியராக பண்ண அப்படின்னா டெடிக்கேட்டடாக பண்ணுனா நீ டெஃபினட்டாக லைஃப்பில் யூ கேன் கம் அப். என்ன ஃபீல்டாக இருந்தாலும் சரி அப்படின்னா. ஏன்னா நான் அப்படி தான் ஆஸ் அன் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஐ ஹேட் மெனி ஸ்ட்ரகிள்ஸ். ஐ லாஸ்ட் மை மதர், ஐ ஹேட் அ மேஜர் ஃப்ராக்சர். எல்லாம் முடிச்சு ஒரு 4 years கம்ப்ளீட் பண்ணி வரதே வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இருந்தேன். ஆனால் முடிச்சுட்டு ஐ பர்சியூ மை MBA as well. அதுக்கப்புறம் ஈவன் தோ ஐ பர்சியூ மை MBA, ஐ வாண்டட் டு பர்சியூ மை கரியர் இன் இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியர் லைனில் போகணும் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி ஐ காட் அ ப்ரொஃபஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர். ஆல்மோஸ்ட் 18 years of service. ஐ எம் ஆல்மோஸ்ட் 43 years of old அண்ட் 18 years of serviceல இருக்கேன். ஸ்டில் ஐ எம் கண்டினியூயிங் வித் மை ப்ரொஃபஷன். அண்ட் நான் ரொம்ப சந்தோஷமாக என்னோட ஒர்க் நான் பண்ணுறேன். இன்னைக்கு ஈவன் தோ லீவுனா கூட வீட்டில் கிட்ஸு பார்த்துக்கிறது அது ஒரு பெரிய ஒர்க், அதை பண்ணிட்டு இருக்கோம். 64 வருஷத்துல எவ்வளோ நாட்கள், எத்தனை வருஷம் உழைச்சிருப்பீங்க? I'm more than 35 years, 35-40 years. I'm still now, I'm இது பண்ணிட்டு இருக்கேன். 35 வருஷமா நீங்க கடந்து வந்த பாதையை டக்குன்னு ஒரு கொஞ்சமா சொல்ல முடியுமா? இன்னும் சொல்கிறேன், still now I don't know about டாக்டர். டாக்டர் போனதில் ஒரு மாத்திரை கூட சாப்பிட்டு. சூப்பரையா, உழைக்கிறவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் இதெல்லாம். ஐ திங்க் ஸோ 1976 போன மாதிரி ஞாபகம் இருக்குது டாக்டர். நம்முடைய ஃபுட் இஸ் நாட் குட். தென் another one is பொல்யூஷன் ப்ராப்ளம். ஆரோக்கியமான உடம்பு, அவுட் சைட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. கரெக்டான நேரத்துக்கு காலையில் சீக்கிரம் ஏந்திக்கணும். அந்த காலையில் போன ரெஸ்ட்டும் நம்ம இது அது வந்து ரொம்ப முக்கியம். அது இது பண்ணால் தான் உடம்பு ஆரோக்கியமான உடம்பு. நடுவில் காலையில் கரெக்டான நேரத்துக்கு அந்த டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் மத்தியானம் கரெக்டான நேரத்துக்கு லஞ்சு, நைட்டு இது காலைல ஒரு காஃபி. அப்படி ரொம்ப இதுனா 1 hour கழிச்சு ஒரு கப்பில் சுட தண்ணி. அந்த கொலஸ்ட்ரால் நைட்டு அன்டைமில் எதாவது நைட்டில் வந்து டைஜஸ்ட் ஃபுட் தான் சாப்பிடணும், ஹார்டாக சாப்பிடக்கூடாது. மத்தியானம் ஃபுல்லாக சாப்பிடலாம். அது சுட தண்ணி குடிக்கணும். காலையில் எது குடிக்கணும்னா நைட்டில் அன்டைமில் டைஜஸ்ட் ஆகணும்னு வச்சுக்கோ, அந்த கொலஸ்ட்ரால் அது வந்து ரெடியூஸ் ஆகிடும். எல்லோரும் உழைக்கணும். கடைசி வரைக்கும் உட்காரான், நீங்கள் சோம்பேறின்னு உட்காராது முடியும். அதால் வந்து மலையை தூக்க சொல்லலை. 10 கிலோன்னா ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா தூக்க முடியும். அதுக்காக நான் 10 கிலோன்னு 50 கிலோ தூக்கணும்னு வச்சுக்கோ, உங்கள் கதை முடிஞ்சு போகும். நண்பர்களே, பெரியோர்களே, சிறியர்களே, பெயிண்ட் அடிக்கிறவங்களா இருந்தாலும், ஒரு கார்பெண்டராக இருந்தாலும், இல்லை ஒரு வெல்டிங்ஸ் வச்சுருக்கிறவங்க இருந்தாலும், ஒரு பிளம்பராக இருந்தாலும், இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு உழைப்பாளர் தினம் என்று நம்ம எப்போதும் வருஷம் இந்த உழைப்பாளர் தினம் வருகிறது. அதனால் நம்ம எல்லாமே உழைப்பாளர் தினம் என்று மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் உழைத்தி கொண்டு தான் இருக்கிறோம். இந்த சாலை ஓர பணியாளர் மட்டும் இல்லை, சாலையோர உழைப்பாளர், சாலையாளர் தொழிலாளர் அனைவருக்கும் இன்றைக்கு ஒரு விடுமுறை நாள் என்று கருதப்படுகிறது. ஆனாலும் இந்த உழைப்பு காலகாலத்துக்கு நமக்கு நீடிக்க வேண்டும். அதுக்கு நம்மளும் உறுதுணையாக இருந்து உழைக்க நம்ம கடமைப்பட்டு இருக்க வேண்டும். அதனால எல்லாருக்கும், உழைப்பாளிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு நன்றி. ஐயா, இனிய உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள். நல்ல வாழ்த்துக்கள். நல்லா நீங்களும் முன்னேறி வரணும், நாங்களும் முன்னேறி வரணும். சந்தோஷமா. ஐயா, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கரும்பு ஜூஸ் கடை வச்சிருக்கீங்க, கரெக்டா? இந்த வெயிலுக்கு ஏத்த ஒரு ஜூஸ் கடையாவும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்திருக்கீங்க. இந்த சம்மர் டேஸ்ல இன்னைக்கு இருக்கிற ஒரு நாளையும் நான் உழைக்க தான் போறேன் அப்படின்னு வந்திருக்கீங்க. பார்த்தா இப்ப கூட உழைச்சிட்டு தான் இருக்கீங்க. சாப்பாடுமா, எனக்கு தான் சாப்பாடு. இப்போ உழைக்கிற கைகள் ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. நம்ம போய் ஒருத்தங்கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிடாதா,
உழைக்கிறோம் சாப்பிட்றோம் அவ்வளோதான். அக்கா, நீங்க இப்போதான் பார்த்துட்டு வந்தேன் அங்க ஆண்கள் வந்து இந்த மாதிரி தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிறதா இருக்கட்டும். இதே மாதிரி ஒரு பெண்ணா நான் இந்த இடத்துல இந்த நாளும் நான் வந்து என் வேலையை நான் பார்ப்பேன், இது என்னோட நாள் அப்படின்னு வந்து வந்திருக்கீங்க. ஒரு பெண்ணா இந்த இடத்துல ஒரு உழைப்பாளியா நீங்க நிக்கிறது என்னவா நீங்க நினைக்கிறீங்க, ஃபீல் பண்றீங்கன்னு சொல்றீங்களா? ரொம்ப பெருமையா இருக்கு. இதோட எப்பயுமே உழைச்சிக்கினே இருக்கணும், கை கால் நல்லா இருக்கணும், நல்லா உழைக்கணும். இப்ப வர்ற சமுதாயத்துக்கு, இப்ப வர்ற பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல வரீங்கன்னா, ஆண்கள் சரியில்லைன்னா உழைக்கிறவங்க உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். பெண்கள், நாட்டு மக்கள் உழைப்பாளி எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். உழைக்கிற எல்லாருக்குமே உழைப்பார் தினம் நல்வாழ்த்துக்கள். இனிய உழைக்கிற தினம் வாழ்த்துக்கள். எல்லாம் உழைங்க, எல்லாம் ஒரு நாள் பெரிய ஆள் ஆகலாம், நல்லபடியாக நல்ல முன்னேற்றத்துக்கு ஏற்பாடுகள் இருக்கும். உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். இனிய தொழிலாளர்கள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வேப்பாளர் தின வாழ்த்துக்கள்மா. எங்கள் மாதிரி உழைப்பாளி அனைவருக்கும் உழைப்பாளி தின வாழ்த்துக்கள். இத்தனை வருஷம் நீங்கள் உழைக்கிறதுக்கு உங்களுக்கு உழைப்பாளர் தினம் வாழ்த்துக்கள். உழைப்பர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உழைப்பு இருந்தால் ஜெயிச்சுட்டு போகலாம். உழைப்பு மட்டுமே மூலதனம்.